ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரம்யா அதர்வா யூடியூப் சேனல். ஹாய், இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சு வந்த உடனே ஒரு உமன்ஸ் ஹார்லிக்ஸ் ஒரு டம்ளர் ஆற்றி குடித்தாச்சு. அப்போ தான் மற்ற வேலையை பார்க்க முடியும். பிள்ளைங்க பானிபூரி கேட்டாங்க. அதனால் என் ஹஸ்பண்டு பட்டாணி, உருளைக்கிழங்கு, புளிக்கரைசல், பானிபூரி, கார்ன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. நான் பானி மட்டும் ரெடி பண்ணுறதுக்காண்டி புதினா ஒரு கொத்து, மல்லிச்செடி ஒரு கொத்து, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், வேணும்னா 2 போட்டுக்கலாம். நல்லா ஸ்பைசியாக வேணும்னா. இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு வடிகட்டியில் நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் வடிகட்டி எடுத்துக்கோங்க, அதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு 1/2 லெமனோ இல்லை 1 லெமனோ, சின்ன லெமன்னா 1 லெமன் புழிஞ்சுக்கோங்க, பெரிய லெமன்னா ஒரு 1/2 லெமன் புழிஞ்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே புளி கரைசல் இல்லைன்னா நம்ம அந்த கொத்தமல்லி மல்லிச்செடியோட புளி போடுறதுனால புளிப்பு இருக்கும், லெமன் பார்த்து புளிஞ்சுக்கோங்க. இது என் பையன் பானி பொரிக்கிறமா அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க அப்பா பொரித்து வச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அவனும் கொஞ்சம் பொரிச்சு தரேன் அப்படின்னா, சரிம்மா புரியுமா அப்படின்ட்டு அவன் பையன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பானிபூரி தான். குடும்பமாக சேர்ந்து இன்றைக்கி கடையில் வாங்காமல் வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. இது என் பொண்ணு பானியில் வச்சு சாப்பிட்றா. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மிக்ஸை வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த கார்ன் என்கிட்ட கேட்டால் நான் எடுத்து கொடுத்தேன். அதை மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டா. அப்புறம் பானி ஊற்றி சாப்பிட போகிறா. இன்றைக்கி இதுதான் டிஃபன் எங்களுக்கு. ஸ்நாக்ஸும் கூட டிஃபனும் கூட இது தான். மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். குட் நைட், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இது உங்கள் ரம்யா அதர்வா யூடியூப் சேனல். சாப்பிட்றா, வாய்க்குள்ளே போகலை அவளுக்கு. பாய்.